என் அருள்நாதர் இயேசு வைப்பார். ஏசாயா 53:4 என்ன சொல்கிறார்? அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லா மனிதருடைய பாடுகளையும் எல்லா மனிதருடைய துக்கங்களையும் தன்மேல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வழியை நான் கடந்து போயிருக்கிறேன். 21/5/86 அன்று என் அன்பு மகள் ஏஞ்சல் இந்த உலகை விட்டு கடந்து போன பொழுது நான் கலங்கி அழுதேன். என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. என் காயம் என்றுமே ஆறாது. ஐயோ மகளே, உனக்கு பதிலாக நான் மறித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஏன் என்னையும் என் மனைவியும் கூட நீர் கொன்று போடவில்லை? நாங்கள் குடும்பமாய் மோட்சம் போயிருக்கிறோம். ஒரு நாள் என் மகன் வெளியே போய் திரும்பி வந்தான். அவன் சொன்னான், என் நண்பர்கள் எல்லாரும் வந்தார்கள், அவருடைய தங்கச்சிமார்கள் எல்லாம் கூட வந்தார்கள். என் உள்ளம் தடுமாறியது. ஏன் என் தங்கச்சியை மட்டும் இயேசு எடுத்துக்கொண்டார்? எனக்கு வேற யாரும் இல்லையே. அடுத்து சொன்னேன், அம்மா, நீங்களும் அன்று இறந்து போயிருந்தால் நான் அனாதையாகி போயிருப்பேன். வார்த்தையின் உள்ளத்தை உடைய செய்தது. இன்னும் இந்த உலகில் வாழ வேண்டியது இருக்கிறது என்று என்னை தேற்றிக்கொண்டேன். எப்படிப்பட்ட மன முறிவு உடையவர்களையும் அவரால் ஆற்றி தேற்ற முடிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 61:1 சொல்கிறதே, அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார். நம்மையும் அறியாமல் அவருடைய அரவணைப்பு வருகிறது. என் மகனுடைய திருமணத்தின் மூலம் இறந்து போன என் மகள் இவாஞ்சலினுடைய பெயருடைய வேறொரு பெண்ணை கொடுத்தார். அவளை எங்கள் உயிரை போல நாங்கள் வைத்திருக்கிறோம். மருமகளைப் போல அல்ல, மகளைப் போல. மகளை மறக்க ஏதோ ஒரு வழியில் உங்களை தேற்றுவார். மனம் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அவர் நம்மை காப்பார். ஏதோ ஒரு வழியில் நம்மை தூக்கி எடுப்பார். ஏதோ விதத்தில் நம்மை அணைப்பார், ஆறுதல் அளிப்பார். கவலைப்படாதிருங்கள்.